அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் தாமதிக்கவே மாட்டான். விரைவாக விசாரணை செய்யப்படும். ஒவ்வொருவருடைய பாவங்களை பற்றி தீமைகளை பற்றி விசாரணை செய்யப்படும். அந்த விசாரணை செய்யப்படும் பொழுது உடனே அவருக்கு உண்டான தண்டனை அல்லாஹ் வழங்கிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு கூட்டத்தாரை மட்டும் அல்லாஹ் நிறுத்தி வச்சிருப்பான். அவங்கள விசாரணை பண்ணிடுவான். விசாரணை முடிஞ்சிடும். ஆனால் அவர்களுக்கு தண்டனையை மட்டும் அல்லாஹ் தஆலா தாமதித்து வச்சிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர்கள் யார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநியாயங்களும் செய்தவர்களுடைய விசாரணை விரைவாக முடிக்கப்பட்டு விடும். ஆனால் அவர்களுக்கு தண்டனை தாமதமாகத்தான் அல்லாஹ் வழங்குவான். ஆனால் அவர்களுக்கு தண்டனை அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அவர்களை அவன் பிடித்தால் அவன் விடவே மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமுடைய இந்த ஹதீஸில் இருக்கு. அப்போ அதிகமாக அல்லாஹ் தண்டனை வழங்கக்கூடியவர்களில் அநியாயக்காரர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களிடத்திலிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெறணும். அநியாயக்காரர்களிடத்திலிருந்து அல்லாஹ் நம்மை விலக்கி வைக்க வேண்டும். அவர்களை விட்டு அல்லாஹ் நம்மை தூரமாக ஆக்கணும். யாரும் நமக்கு எந்த நிலையிலேயுமே யாருக்கும் நாமும் அநீதம் செய்து விடாமல், யாருடைய அநீதத்திற்கு நாம் ஆளாகி விடாமல் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு சிறந்த செயலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. நீங்கள் தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்வது கடமை என்பதாகவே சொல்றாங்க. தர்மம் செய்வது உங்கள் முஸ்லிம்களின் மீது கடமையாகும். அப்ப தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இல்லையே, நான் என்ன செய்யட்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ உழைத்தாவது தர்மம் செய் என்பதாக சொன்னாங்க. நீ உழைத்தாவது உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு நீயும் அதில் பயன்பட்டு உன்னை சார்ந்தவர்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக நீ ஆக்க வேண்டும். அப்போ தர்மம் செய்வது முஸ்லிம்களின் மீது கடமை. அதை நீங்கள் உழைத்தாவது செய்யுங்கள். அதுவும் உங்களால முடியவில்லை என்று சொன்னால் யும்சிகு அனி ஷர்ரி ஃபஇன்னஹா ஸதகத்துன், தீமையான பாவமான காரியங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா ஸதகத்துன், அதுவும் ஒரு தர்மம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே, யாரை அல்லாஹ் அநியாயக்காரர்களை விட்டும் நம்பிக்கை துரோகிகளை விட்டும் நயவஞ்சர்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பா அப்படின்னு சொன்னா, யார் அதிகமாக தன்னால் முடிந்த வரையிலும் இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுகின்றார்களோ, தான தர்மங்கள், சக்காத்துகள், சதக்காக்கள், சதக்கத்துல் ஜாரியாக்கள் போன்ற அந்த தான தர்மங்களை கொடுத்து வருகின்றாரோ, அவரை அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான்.